श्री कामाक्षी अंबिका समेत मल्लिकार्जुनेश्वर स्वामी आलय महाकुंभाभिषेक वैभवमाனது நேற்று முதல் இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் மாலை அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய பாலவியிலே முளையிடுதல், நவதானியங்களை எல்லாம் நிரப்பி சூரிய சந்திரர்களை எல்லாம் பூஜை செய்து அனைத்து சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் ரட்சாபந்தனத்தை எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் அட்டென்ஷன் எல்லாரும் பாக்குறீங்களா? இந்த அமைதி இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேணும். வேற எல்லா பேச்சும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேண்டாம். உங்களுக்காக இந்த பூஜைகள்லாம் என்ன இவ்வளோ நேரம் என்ன பண்ணாங்க, இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு சந்தோஷம். இவ்வளோ நேரம் என்ன பண்ணாங்க, யாராவது எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்றத ஒரு 5 நிமிஷம் ஐயா சொல்றாங்க. இதெல்லாம் இங்கே வந்தால் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? நம்ம டெய்லி கதை நிறைய பேசலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த கலசங்கள் எடுத்து கலாரசம் பண்ணி உள்ளே போக போகிறோம். யாகசாலையில் முதல் காலத்தை பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் இதே அமைதியோட இது எல்லாரும் கவனிக்கணும். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால தான் பேசிட்டு இருக்காங்க. நிறைய கும்பாபிஷேகத்தை எங்களை காட்டிலும் பக்தர்கள் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கா. நிறைய அனுபவம் அவளுக்கும் இருக்கு. அப்படி இருந்தால்தான் இந்த பூஜையானது சிறப்பாக நடைபெறும். இன்றைய தினம் மாலை அனைத்து சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் யாகசாலையிலே ரட்சாபந்தனம் செய்வித்தார்கள். ரட்சை என்று சொன்னால் காப்பாற்றுவது, பந்தனம் என்று சொன்னால் கட்டுவது. அதுதான் தமிழில் காப்பு கட்டும் நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். காப்புனா என்ன? நம்மை நாம் மந்திரபூர்வமாக காத்துக்கொள்வது. இந்த 3 நாட்களுக்கு பல ஊர்லேருந்து பல சிவாச்சாரியார்கள் நீங்க வந்துதான் எல்லாம் நம்மளுடைய அர்ச்சகர்களுடைய ஒரு அன்புக்கு இணங்கி எல்லாரும் வந்திருக்காங்க. உத்தரகோஷம் அங்கே எங்க இருக்கு, அங்கே வந்து பல ஊர்ல இருந்து திருவண்ணாமலை இவர்களுக்கு எல்லாரும் சொந்தக்கார பந்துக்களாக இருந்தாலும் நாளைய மறுதினம் கும்பாபிஷேகம் நிறைய நடக்குது. நிறைய பூஜைகள். இதை எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னா நமக்கு பெரிய பாக்கியம். இந்த அர்ச்சகர்களுடைய ஒரு அன்புக்கு இணங்கி எல்லாரும் வந்திருக்கா. அவர்களுக்கெல்லாம் ரட்சாபந்தனத்தை செய்வித்தார்கள். இந்த 3 நாட்கள் அவர்களுக்கு வேற எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது. அப்படியே வந்துட்டுன்னு சொன்னாலும் இந்த காப்பு கையில இருந்தா எந்த விதமான தீட்டும் எந்த விதமான துஷ்ட சக்தியும் நம்ம கிட்ட வராது அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனாலதான் அந்த ரட்சாபந்தனத்திற்கு அனந்தாதி அஷ்ட நாகங்களை எல்லாம் பூஜை செய்து அதற்குரிய மந்திரங்களை எல்லாம் ஜபித்து அவர்களுடைய கையிலே கட்டுவதினாலே அவர்கள் 3 நாட்கள் இங்கே அன்வயித்து இதிலே அர்ப்பணித்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை நீங்கள் நடத்தி தர வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் ரட்சாபந்தனம் பண்ணி காப்பெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் இப்பொழுது சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் கும்பாலங்காரம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு முன்னாடி பூத சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய உடம்பை சுத்தம் செய்து சிவபாவனை என்று சொல்லக்கூடிய சிவனாகவே அவர்கள் மாறிவிட்டார்கள். முதல்ல சொன்ன மாதிரி அந்தந்த ஊர்ல இருந்து சிவாச்சாரியெல்லாம் வந்திருக்கா. யார் யார் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த சுவாமியை பூஜை பண்றாலோ அந்த சுவாமி அத்தனையும் இங்க நமக்கு வந்து அனுகிரகம் பண்ற மாதிரி பாவம். உத்தரகோசம் அந்த சுவாமியே இங்க வந்திருக்கார். திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் இங்க வந்திருக்கார். பழனி முருகப்பெருமான், பழனி தான் இன்னைக்கு
ரொம்ப பிஸியான இடம்னு எல்லாருமே சொல்றாங்க. அந்த பழனியில அங்கேருந்து ஒரு 7 பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பழனி முருகர் கோவில் பூஜை பண்றவாளே ஒரு 7-8 பேர் இங்க வந்திருக்காங்க. அப்படி அந்த பழனி முருகப் பெருமானே இங்க வந்த மாதிரி பல ஊர்லேருந்து பல சிவாச்சாரியார்கள் இங்க வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்னு பேர். ஆச்சாரம் ரொம்ப முக்கியம். ஆச்சாரம் பிரதமோ தர்மஹா. அவர்கள் ஆச்சாரத்தோடு அனுஷ்டானத்தோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் சுவாமி அவா சொல்றத கேட்கிறாராம். அவர்களுக்கு கட்டுப்பட்டு சுவாமி இங்க வரார். சொல்லுவாள், தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் தெய்வதம் தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணோ மமதேவதா. இந்த உலகத்திலே எல்லா இடத்துலையும் தெய்வம் இருக்கு. தெய்வம் இல்லைங்கிற இடம் ஒரு இடம் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் தெய்வதம். அந்த தெய்வத்தை ஒரு இடத்துல நம்ம தேக்கி வர வைக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன முக்கியம்னா மந்திரம் தான் முக்கியம். மந்திரம் மட்டும் முக்கியம் இல்லை. இந்த ஆகம சாஸ்திரங்களிலே மந்திரம் தந்திரம் கிரியை பாவனை என்று சொல்லக்கூடிய 4ம் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்தால்தான் ஆச்சாரிய கிருத்தியம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லோரும் அந்த யாகத்தை செய்ய முடியும். ஒரு ஆச்சாரியருக்கு சாதாரணமா எல்லாரும் உட்கார்ந்துருக்கான்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனா அவர்களுக்கு எத்தனை வேலை இருக்கின்றது அப்படிங்கிறது தெரிஞ்சவாளுக்கு தெரியும். ஆச்சாரியர்கள்லாம் பூஜை பண்றவாளுக்கு ஆச்சாரியர்னு பேர். அந்த ஆச்சாரியர்களுக்கு மந்திரம் தெரியணும். நாங்க என்ன சொல்ல மந்திரம் சொல்லிட்டு இருந்தோம். சத்யோஜாத்தேன ஆவாக்கிய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்யோஜாத மந்திரத்தினால நீ ஆவாகனம் பண்ணுன்னு நாங்க சொல்றோம். அந்த மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்றது அவாதான். அவர்கள் தான் உயிர். உயிரை கொடுப்பது ஆச்சாரியர் தான். அப்படி அந்த மந்திரமும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக தந்திரமும் ஆகமங்களும் தெரிஞ்சிருக்க வேண்டும். கிரியை என்று சொல்லக்கூடிய முத்திரை போடணும். ஒரு விஷயத்துல ஒரு பிராதானியம் இருக்கு. வேத மந்திரம்னு சொன்னா மந்திரங்கள் தான் முக்கியம். மந்திரங்கள் சொன்னா ஒரு அக்ஷதை எடுத்து ஆவாஹயாமி அப்படின்னு போட்டா அந்த கலசத்துல தெய்வங்கள் வந்துடும். இதுக்கு வேத ரீதியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. புராணங்கள் இருக்கு. புராணங்கள்லாம் ஸ்லோகம் நவகிரகங்கள் போன்ற நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி ஸ்லோகங்களை சொல்லி சொன்னா அங்க தெய்வங்கள் வந்துடும். கேரள சம்பிரதாயம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. கேரளாவில் தாந்திரிக பூஜை தான். அங்க தந்திரம் தான். மந்திரம் வெளில உறக்க சொல்ல மாட்டான். ஆனா மந்திரம் தெரிஞ்சு இருக்கும். மந்திரம் எல்லாம் உள்ள சொல்லிட்டு இருப்பா. ஆனா பிராதானியம் என்னன்னா தந்திரம் தான் பிராதானியம். அந்த கேரளாவில் பூஜை பண்றவங்கலாம் பார்த்தா தெரியும். நிறைய முத்திரைகள் தான் போட்டு இருப்பான். தாந்திரிகமா முத்திரை எல்லாம் போட்டு பூஜை பண்ணுவான். ஆனா நம்மளுடைய ஆகம சாஸ்திரங்களிலே இவர்கள் இந்த 4ஐயும் தெரிஞ்சிருக்கணும். மந்திரமும் தெரிஞ்சிருக்கணும், தந்திரமும் தெரிஞ்சிருக்கணும், கிரியையும் தெரிஞ்சிருக்கணும், முத்திரைகளும் தெரிஞ்சிருக்கணும், பாவனை ரொம்ப முக்கியம். அதனாலதான் அம்பாலிங்க எப்படி இவ்வளவு பிரசித்தமாச்சின்னு சொன்னா, பாவனா மாத்திர சந்துஷ்ட ஹிருதயாயை நமோ நமஹா. அம்பாளுக்கு என்ன பிடிக்கும்னா பாவனை தான் முக்கியம். அந்த அம்பாள் கிட்ட போய் நம்ம சிவாச்சாரியர்லாம் பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணான்னு சொன்னா அம்பாள் அப்படியே பேசுவோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவா செய்யக்கூடிய பூஜைகள் அந்த ஆச்சாரத்தோடு இவர்கள் இருப்பதினாலே இவர்களுக்கு ஆச்சாரியர் சிவாச்சாரியர்னு பேர். சிவாச்சாரியார்னு என் பேருன்னா இவர்களுக்கெல்லாம் குருமார்கள் யாருன்னா சிவன் தான் குரு. அப்படி சிவன் யாருன்னா அவர்களுக்கெல்லாம் யார் மந்திரோபதேசம் செய்தார்களோ அவர்களையே சிவனாக பார்க்க வேண்டும். இப்படி அந்த சிவாச்சாரிய பெருமக்கள் இந்த பூஜையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நாங்கெல்லாம் சொல்லும்போது அந்த ரொம்ப நாளைக்கு முன்ன எல்லாம் லெட்டர் போடுற பழக்கம் உண்டு. ஆச்சாரிய சாதக நியமத்துடன் நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு அது ஒரு கோடு வேடு எங்களுக்குள்ள. ஆச்சாரிய சாதக நியமத்துடன் தான் ஆச்சாரியன்னு அர்த்தம். நாங்கள் என்ன பண்ணோம்னா முதல்ல பப்பனம் பண்ணணும். பப்பனம்னா தாடி விஷயம்லாம் இருக்கக்கூடாது. யாரும் வச்சுட்டு போறாங்க சொல்லிடுறேன். இருந்தாலும் சில பேர் வந்து வச்சிருந்த ஏதோ ஒரு காரணபூதமா இருக்கலாம். ஒரு சில காரணத்தினால எங்களுக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அந்த மாதிரி பண்ணக்கூடாதவர்களுக்கு அது எக்ஸம்ஷன் ரூல். ஆனால் இந்த மாதிரியான கும்பாபிஷேகம் செய்வதற்கு வப்பனம் செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு சுத்தி. இதெல்லாம் இன்னைக்கு அர்த்தால பண்ணோம்.
ஆச்சாரியர் 2 பேருக்கும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் உட்கார வச்சு சங்கர சிவாச்சாரியார் தான் இங்க பிரதான ஆச்சாரியமா இருக்கார். எங்களுக்கெல்லாம் குருநாதர், எனக்கு ஆதி குரு அவர் தான். எனக்கு சின்ன வயசுல முதல்ல சொல்லிக் கொடுத்த ஸ்லோகம் சொல்லிக் கொடுத்தார், விநாயகர் பஞ்சரத்னம் சொல்லிக் கொடுத்தார். அவர் போட்ட பிச்சையில் நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய ஆசீர்வாதம் தான். அவர்கள் இங்கே பிரதான ஆச்சாரியமாக இருக்கின்றார். அடுத்தது அம்பாளுக்கு பிரதான ஆச்சாரியராக நமது செல்வம் சிவாச்சாரியார் எல்லாருக்கும் தெரியும். அந்த செல்வம் சிவாச்சாரியாரை பார்த்து நேற்று அவர் ஒப்பனம் பண்ணிவிட்டார். அவரை பார்த்து அவரே சொன்னார், அவர் பேரை நீங்க யாருன்னு கேட்கலாம். அவர் தாடி எடுத்த உடனே அவருக்கு யாருன்னே தெரியல. அந்த மாதிரி நிறைய பேருக்கு செல்வம் குருக்களாயவர் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்துட்டார். ஏன்னா இந்த கும்பாபிஷேகத்திற்கு அந்த ஆச்சாரிய லட்சணத்தோடு அந்த பூஜையை செய்ய வேண்டும். இந்த வபன ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான ஸ்நானங்களும் இன்னைக்கு அதால நடந்தது. இப்போ காத்தாலேருந்து நேரத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், சிறப்பாக சீரும் சிறப்புமாக. என்ன சிறப்பான எல்லாருக்குமே தெரியுது. நிறைய வாத்தியங்கள்லாம் இன்னைக்கு வாசிச்சுட்டு அங்கே இந்த தீர்த்த சங்கிரகணம் வந்தது. இதை விட ஒரு சிறப்பு நான் பார்த்ததே இல்லை எங்கேயுமே. எத்தனை விதமான வாத்தியங்கள், அத்தனை விதமான வாத்திய கோஷத்தோட கேரளா வாத்தியம், நமது வெங்கடேசனுடைய வாத்தியம், பஞ்ச வாத்தியம், இப்படி நிறைய வாத்திய கோஷத்தோடு இதெல்லாம் ஒரு உற்சாகத்தோடு இங்கே ஜனங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது சிறப்பு, சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மாதிரி இப்போ அது சிறப்பு. சீரும்னா என்னன்னா, இதுதான் சீராக செய்வதுதான் சீர்னு பேர். அந்த எந்த கர்மாவையும் விடாமல் அந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஸ்நானம் செய்து அவர்களை நியமனம் செய்து இப்பொழுது கும்பாலங்காரம் என்று சொல்லக்கூடிய பூஜையானது நடைபெற்று அவர்கள் பூத சுத்தியை செய்து கொண்டு அவருடைய சரீரத்திலே மந்திரபூர்வமாக சரீரங்களை எல்லாம் எரித்து அந்த சரீரத்திலே சிவபெருமானுடைய மந்திரங்களை எல்லாம் சொல்லி நியாசம் செய்து அவர்களுடைய ஹிருதயத்திலே சிவபெருமானை பூஜை செய்து அவர்களுடைய நாபி என்று சொல்லக்கூடிய வயிறிலே குண்டமாக பாவித்து இடா பிங்களா சுஷும்னா நாடி என்று சொல்லக்கூடிய அந்த நாடியை சுக்ரூபமாக வைத்து உள்ளே யாகம் செய்தார்கள். இதற்கு தான் அந்தர்யாகம்னு பேர். அந்தர்யாகம் புராகிருத்வா பாஹ்ய பூஜா மதாச்சரே. முதல்ல அந்தர்யாகம் செய்ய வேண்டும். நம்முடைய மனது தூய்மையாக இருந்தால்தான் நாம் பூஜை செய்வதற்கு தகுதி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் அந்த அந்தர் யாகத்தை உள்ளே சிவபெருமானுக்கு யாகங்களை எல்லாம் செய்து பிறகு பலி பூஜையாமை பிரார்த்திய என்று பிரார்த்தனை செய்து இந்த கும்பாபிஷேகத்திற்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்து பூஜையிலே எல்லாம் செய்து பலி பூஜையை செய்து பிறகு கும்பாலங்கரை எல்லாம் கும்பத்தை எல்லாம் அலங்காரம் செய்து அந்த கும்பத்திற்கு பல விசேஷ புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் சத்கந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள், முக்கியமான புண்ணிய தீர்த்தங்கள், பாபநாசம் போன்ற புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் இங்கே சேகரித்து அந்த கலசத்திலே நிரப்பி கும்பத்தை அலங்காரம். அதற்கெல்லாம் ஒரு மந்திரம், நூல் சுத்தத்துக்கு மந்திரம், ஜலம் விடுறதுக்கு மந்திரம், தேங்காய் வைப்பதற்கு மந்திரம், மாயிலை வைப்பதற்கு மந்திரம். மந்திரம் தான் முக்கியம். மந்திரம் இல்லாத ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மந்திரத்தை சொல்லி 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 நாம் சாநித்தியத்தை ஏற்படுத்தி இந்த கும்பாலங்காரத்தை இப்பொழுது ஒரு உடலாக அதை பாவித்திருக்கின்றார்கள். இதுக்கு வித்யாதேகம் அப்படின்னு பேர். இந்த குடமானது நம்மளுடைய உடம்பு மாதிரி. அதிலே சுற்றப்பட்டிருக்க நூலானது நாடி நரம்பை போல, அதிலே விடப்பட்ட நீரானது ரத்தத்தை போல, தேங்காயானது சிரசு, மாயிலையானது ஜடாமுடி, கூர்ச்சமானது முதுகு எலும்பு என்று சொல்லக்கூடிய பல காரணங்கள் அந்த நம்மளுடைய தேகமாகவே அதை பாவித்து மந்திரங்களை எல்லாம் சொல்லி வித்யாதேக கல்பனை என்று சொல்லுகின்ற அந்த கற்பனை இப்பொழுது செய்திருக்கின்றார்கள். அந்த கும்பத்திற்கு தீபாராதனை நிறைவேற்றது. அந்த கலசத்தை எடுத்து சென்று பாலாலயத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானையும் அம்பாளையும் இதிலே வர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை. உனியும் பிரார்த்தனை பக்தியாக தான் அமையுது. நஜானே மந்திரதந்திராணி சாஸ்திரம் சாஸ்திரார்த்தம் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர் தான். முதலே சொன்ன மாதிரி சங்கர சேர்த்து குருக்கள் அவர்கள்
எல்லாம் தெரிஞ்சவர். சுவாமிகிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, நஜானே மந்திர தந்திராணி, மட்டும் தெரியாது, தந்திரம் தெரியாது. நஜானே மந்திர தந்திராணி, சாஸ்திரம் சாஸ்திரார்த்தம், சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், சாஸ்திரத்துக்கு அர்த்தம் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, பக்தி. அந்த பக்தியினாலே நாங்கள் நீங்கள் வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நீங்கள் இந்த கலசத்திலே எழுந்தருள வேண்டும் என்கிற பிரார்த்தனை எல்லாம் உங்களுக்கு செய்து கலாகர்ஷணமானது நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து முதற்கால யாகசாலை பூஜைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. எல்லோரும் அமைதியாக இருக்கும். சுவாமி அம்பாள் இந்த ரெண்டுமே இங்க விசேஷம். மல்லிகார்ஜுனேஸ்வரர் சுவாமி ஆலயத்திலே உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம், ரொம்ப பழமையான கோவில் இது. அங்க ஒரு ஸ்தம்பமானது தொங்கும் ஸ்தம்பமா தொங்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்தம்பம் இன்னைக்கும் எல்லாம் என்னுடைய சிவாச்சாரியார் காட்டுவார் வந்தால் ஒரு துணியை விட்டு அப்படி வெளியில் எடுப்பார். அந்த ஸ்தம்பமானது அப்படி தொங்கிட்டு, அது ஒரு ஆச்சரியமான விஷயம். சுவாமி சதுரம் தானே, சதுரமாக இருக்கக்கூடிய ஆவடியாரை கொண்டவர். தகடூர் என்கின்ற இந்த பெயரை உடைய இந்த கஷேத்திரத்திலே அருள்பாலிப்பதற்காக நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்வதற்காக அந்த சிவபெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாத இங்கே அம்பாளுக்கு என்ன விசேஷம்னா, ஒரு இடத்துல ஒரு விசேஷம் சொல்லுவாள். மதுரையில் போனோம்னா முதல்ல மீனாட்சி அம்மன் தான் தரிசனம், அதுக்கப்புறம் சுந்தரேஸ்வர பெருமான் தரிசனம் பண்ணுவாள். அந்த மாதிரி இங்கே அம்பாள் கல்யாண காமாட்சி சுவாமியை காட்டிலும் கொஞ்சம் வசதியாக இங்கே இருப்பதை நாம் காண முடியும். அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மட்டும் அல்லாமல் சுவாமிக்கு ரெண்டு பக்கமும் இங்கே சுவாமி இருக்கார். இந்த அம்பாளுக்கு ரெண்டு பக்கமும் சுவாமி சிவபெருமான் இருக்கார். இந்த பக்கம் மல்லிகார்ஜுனேஸ்வரர் இருக்கார், அந்த பக்கம் சித்தேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் இருக்கார். சிவலிங்கத்திற்கு மத்தியில அம்பாள் இங்கே இருக்கின்றார். அந்த இரண்டு சுவாமிகளுக்கும், காமாட்சி அம்மனுக்கும் மல்லிகார்ஜுன சுவாமிக்கும் நவகுண்டம் என்று சொல்லக்கூடிய யாகசாலையிலே 9 குண்டங்கள் மல்லிகார்ஜுனேஸ்வரருக்கு மட்டும், மற்றொரு 9 குண்டங்கள் காமாட்சி அம்மனுக்கு மட்டும். அப்படி அந்த குண்டங்கள் எல்லாம் எப்படி அமைக்க வேண்டும் என்றெல்லாம் ஆகம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரி இதை வந்து பந்தல் போடணும், இந்த குண்டம் கட்டணும் அப்படின்னு அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. நாங்களும் எங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறது கிடையாது, பண்ணவும் முடியாது. எப்படி எப்படி பண்ணணும்னு ஆகம சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகமம் ஆகமம்னு சொல்றீங்களே, இந்த ஆகமம் யார் சொன்னார்? நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். ரிஷிகள்லாம் ரிஷி வாக்கியம், எங்களுக்கெல்லாம் கூட சூத்திரம்னு உண்டு, போதாயனம் ஆபஸ்தமம்னு நிறைய ரிஷிகள்லாம் ரிஷி வாக்கியம் இருக்கு. சாந்தி கர்மாக்கள் எல்லாம் ரிஷிகள் சொல்லியிருக்கின்றார்கள். சௌனக ரிஷி, சௌனகோக்த பிரகாரம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த ஆகமமானது யார் சொன்னான்னா சிவபெருமான் தான் சொன்னார். அவர் சொன்ன வாக்கியப்படிதான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இந்த குண்டங்களை இப்படி இப்படி அமைக்க வேண்டும். பூர்வே சதுரஸ்ரந்தோ ஆக்னேயாந்து பதாகிருதிம் தட்சிணே அர்த்தச்சந்திரம் சியாத் நைருத்யாந்து திரிகோணகம்னு சூத்திரம் இருக்கின்றது. அந்த முறை பிரகாரம் தான் யாகசாலை இங்கே அமைத்திருக்கின்றார். சிறந்த முறையிலே 9 குண்டம், கிழக்கு குண்டம் சதுரமா, ஒரு குண்டம் ஒரு வடிவில் இருக்கும். இதெல்லாம் எப்படி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி 4 அம்பாள் யாகசாலையை பார்த்தோம்னு சொன்னா 4 திக்கிலேயும் யோனி குண்டமாக இருக்கும். விதிக்ஷு என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கில் பத்ம குண்டம் என்று சொல்லக்கூடிய தாமரை போன்ற குண்டமாக இருக்கும். இப்படி எல்லாம் குண்டத்தை அமைக்க வேண்டும் என்றெல்லாம் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த முறைப்படி இங்கே சிவாச்சாரிய பெருமக்கள் சிரத்தையாக செய்கின்றார். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த சிரத்தை எப்படி வந்ததுன்னா, அவர் போட்ட விதை யாரு? சண்முக சுந்தர சிவாச்சாரியார் இங்கே ஒரு நாளும் ஆத்மார்த்தமாக பூஜை செய்து இந்த ஆலயத்தை நமக்கு வளர்த்து கொடுத்திருக்கின்றார். அவர்களுடைய குமாரர்களாக இருக்கக்கூடிய நமது ரமேஷ் சிவாச்சாரியாரும் செல்வம் சிவாச்சாரியாரும் இப்போ அவருடைய பசங்கள்லாம் வந்துட்டான். அவர்களை காட்டிலும் சண்முக சுந்தர சிவாச்சாரியை காட்டிலும் பல மடங்கு அதிகம் இவ்வாறு பேர். அதை விட பல மடங்கு இவா எல்லாரும் சொல்லுவாங்க, அப்பா ஆயிட்டுதான் பிள்ளை பண்ணாருன்னு. அந்த மாதிரி இவர்கள் எல்லாம் நன்றாக மகேஷ் பிரகதீஷ் அவர்கள் எல்லாம் பூஜை செய்து இந்த ஆலயத்தை நன்றாக நாம் பூஜிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம். அதான் எத்பாவும் தத்பவத்தின்னு
நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் நமக்கு நடக்கும், அதுதான் நமக்கு தெரியும். அதுலேயும் நம்மளுடைய பரத் சிவாச்சாரியார் பரத்வாஜ் அவர்கள் எல்லாருடைய அன்புக்கும் கட்டுப்பட்டவர். அது மட்டுமல்லாமல் மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவோம். சிறிய வயதாக இருந்தாலும் நன்றாக பாடசாலையிலே படித்து அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு திருப்பதி என்று சொல்லக்கூடிய தர்மகிரியிலே சான்ஸ்கிரிட் MA அதையும் படித்து இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்குன்னு சொல்றோம்னா அதை பார்த்து படிக்க தெரியணும், அதை படிச்சா அதுக்கு அர்த்தம் சொல்ல தெரியணும். இதுக்கெல்லாம் தான் படிக்கணும், இதுதான் படிப்பு உண்டு. அந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த கும்பாபிஷேகத்தை நல்ல முறையிலே சிரத்தையாக சாஸ்திரோக்தமாக ஆகம சாஸ்திர முறைப்படி நடத்த வேண்டும் என்று அவர்களெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக அதிகாரிகளும் நிர்வாகஸ்தர்களும் பொதுமக்கள் பக்தர்கள் எல்லோரும் அவர்கள் சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்படுறா அப்படின்னு சொன்னா அவர்கள் சொல்றது பலிக்கும். எப்படி பலிக்குதுன்னா சுவாமியினுடைய அம்மானுடைய அனுகிரகம் அவர்கள் நித்தியம் பூஜை செய்வதனாலே அந்த வார்த்தையானது பலிக்கும். அவர்கள் சொல்றதை கேட்கலாம். இப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நல்ல முறையிலே நடத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தத்தை ஒரு மேற்கொண்டு பூஜையை துவங்குகின்றோம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. ஒரு 10 to 15 நிமிஷம் இங்கே கலாகர்ஷணமானது நடைபெற இருக்கின்றது. முதல்ல சொன்ன மாதிரி அந்த கலசத்திலே சக்தியை வரவழைக்கக்கூடிய பூஜை, அதன் பிறகு பிரதட்சணமாக யாகசாலைக்கு கலசங்கள் செல்ல இருக்கின்றது. 10-15 நிமிஷம் எல்லாரும் தயவு செஞ்சு இதே மாதிரி கொஞ்சம் அமைதியாக எவ்வளோன்னா பேசுங்க, ஆனால் வெளில கேட்கக்கூடாது, நீங்கள் பேசிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்பொழுது மேற்கொண்டு கலாகிரகத்தை துவங்குகின்றோம். நம பார்வதி பதயே மகாதேவ. कलाकर्षण कर्मार्थम बालालयं प्रविशेत्.
இங்க வந்துருங்க, அங்க போயிடுங்க. சத்தம் சத்தம் மட்டும் மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு பக்தியை எல்லாரும் இங்கே வழிபடுத்த வேண்டும். எங்களுடைய பிரார்த்தனை பாதி இருந்தாலும் பக்தர்களாகிய உங்களுடைய பிரார்த்தனை மாதிரி சுவாமி இது எல்லாரும் இந்த நேரத்தில் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய கிட்டத்தட்ட வருஷங்களாக இங்கே பாலாலயத்திலே சுவாமி ஏற்பட்ட சாமிக்கு மாலை பொருளும் ஆத்மாபியமான நடைபெறும்.
கருணாகி நமः மம விஜேந்திர நமः மம ராமாஜி நமः மம ஜேஷ்டாகி நமः மம ருத்ரி நமः மம காலினி நமः மம ஹரிகரண்யே நமः மம ஹரிகரண்யே நமः மம பரமஹம்யே நமः மம பரமஹம்யே நமः மம பரமஹம்யே நமः மம சூர்யராய நமः மம ரமணே நமः மம சோமராய நமः மம விஜயாய நமः மம ஸ்ரீராய நமः மம உத்ராய நமः மம சத்யராய நமः மம ஈஸ்வராய நமः மம உத்ராய நமः மம விலாசத்ரயே நமः ஓம் மல்லிகார்ஜுனேஸ்வர சிவாய நமः ஓம் மல்லிகார்ஜுனேஸ்வர ஓம்கரே நமः ஓம் சதானந்தாய நமः ஓம் நிரோதாய நமः ஓம் மகாராய நமः ஆமேத்யாய நமः ஓம் ஈசானோத்தாய நமः ஓம் திருமோத்தாய நமः ஓம் பரமோத்தாய நமः ஓம் ஆனேயோத்தாய நமः சதுரந்தாய நமः ஈசானோத்தாய நமः கீழே இறங்கிடுங்க. மேல வேற யாராவது இருக்காங்களா? கீழே இறங்கிடுங்க. கீழே இறங்கிடுங்கன்றான்.
Henu sarvatu magalakyulah Ganam sarvadra prasida Surah samintu vidhaya Umamandam surmah Umamandam surmah Umamandam surmah Umamandam surmah Kita sadhila khuswa Ikanturka Abhivadaya bhagavati Angaya sadhudaya Srasthadaya Bhavanat sadhudaya Bhagavate Bhagavate Srasthadaya Namaha Guru Hikari Gandhyade Pagani